அருந்ததிய சமூகங்கள் இன்னைக்கு எத்தனையோ இளைய தலைமுறையினர் சமூக விடுதலை குறித்து பேசுகிற, இடஒதுக்கீடு குறித்து பேசுகிற மிகப்பெரிய புரிதலுக்கு இந்த மேற்கு மண்டலம் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக அமைந்திருக்கிறது. எத்தனை இயக்கங்கள் தோன்றினாலும் அத்தனை இயக்கங்களிலே ஒரே நோக்கம் சாதிய ஒழிப்பும் சமத்துவம் என்கிற அந்த உயரிய நோக்கம்தான். தோழர் ஜக்கையன் பேசுகிற போது பெரும் மரியாதைக்குரிய மக்கள் நடிகர் எம்ஜிஆர் அவர்களை குறிப்பிட்டு, அவர் ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளியாக நடித்தார், அதற்காகவே இந்த மக்கள் தன் வாழ்நாள் முழுக்க வாக்களித்தார் என்று சொன்னார்கள். இப்போது இருக்க இளந்தலைமுறையினர் தங்களுடைய சினிமாக்களில் பார்க்கிற போது யாரோ ஒருவர் வருவார், செருப்பு தைப்பார், நம்மை கட்டிப்பிடிப்பார், அரவணைப்பார், அந்த ஊடக வெளிச்சத்தில் இவர்தான் நமக்கானவர் என்று நாம் மதிமயங்கி போகிறோம். ஆனால் நாம் ஒரு பாடத்தை தொடர்ச்சியாக கற்றுக்கொள்ள வேண்டும். அன்பு கொண்ட மக்களே, எது உணர்வு, எது உண்மை, எது உங்களுக்கான உரிமை குரல் என்றால் செருப்பு தைக்கிற தொழிலாளியாக நடிப்பதல்ல, உங்களோடு சேர்ந்து செருப்பு தைப்பதும் அல்ல, உங்களோடு சேர்ந்து மலம் அள்ளுவதும் அல்ல, மலம் அள்ளுகிற தொழிலாளியாக நடிப்பதும் அல்ல. ஆனால் வாழ்நாளில் உங்களோடு சேர்ந்து இந்த சமூகத்தில் பிறக்கவில்லை என்றாலும் இந்த சமூகத்தில் இருக்கிற இழிவுக்காய் போராடுகிற, இந்த சமூகத்துடைய அடையாள மீட்சிக்காய் போராடுகிற, இந்த சமூகத்தை உரிமைக்காக களத்தில் நிற்கிற ஒரு கருத்தியலை விதைக்கிற, அது எந்த சமூகமாக இருந்தாலும் உயரிய குலம் என்று இங்கு பார்க்கப்படுகிற, பேசப்படுகிற, பரப்பப்படுகிற ஐயர் தொடங்கி ஐயங்கார் தொடங்கி அது எந்த சமூகமாக இருந்தாலும் நீ என்னோடு சேர்ந்து மலம் அல்லவா என்பதல்ல. நான் மலம் அள்ளுவது இழிவென்று சொல்லுகிற போது என் கையை பிடித்து கொண்டு ஆம் என்று குரல் கொடுக்கிற யாராக இருந்தாலும் என் சகோதரன் தான் என்கிற கருத்தை உள்வாங்கி கொள்கிற அந்த சமூக சமத்துவத்தை விதைக்கிற பிரதான இயக்கமாக இந்த ஆதித்தமிழர் கட்சி இருக்கிறது. அன்பு கொண்டவர்களே, அன்பு கொண்ட தோழர்களே, உங்களோடு ஒன்றுதான். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இயக்கம் வாக்குக்காய் வந்து நிற்கிறதா என்றால் நீங்கள் வாக்களிப்பதும் வாக்களிக்காததும் உங்கள் ஜனநாயக உரிமை. இந்த மேடையை வாக்கு கேட்கிற மேடையாக நாங்கள் மாற்ற விரும்பவில்லை. ஆனால் ஒன்று கவனத்தில் கொள்ளுங்கள், தமிழ் சமூகத்தில் எல்லா சமூகங்களும் எல்லா சாதிகளும் ஒரு மன்னரை தூக்கி எவ்வளவுதான் எங்களுக்கு அடையாளம் என்று பெரும்புகளை கொண்டாடுகிற போது, விழுமியங்களை கொண்டாடுகிற போது, நம் ஆதி மொழியை தேடுகிற போது, எந்த சமூகத்திலிருந்து ஆண்டாண்டு காலமாய் ஒடுக்கப்பட்டிருந்து எங்களுக்கு ஒரு மன்னன் இருக்க மாட்டாரா, எங்களுக்கு ஒரு வீரன் இருக்க மாட்டாரா என்று புலாகிதம் அடைந்து தேடி தேடி நம் பாட்டன் ஒண்டி வீரனை தூக்கி வந்த போது, இதோ என் பாட்டன் ஒண்டி வீரா என்று நீங்கள் அணைக்கிற போது, ஆம் அவர்தான் உங்கள் பாட்டன் ஒண்டி வீரன் என்று அரசாங்க சமத்துவத்தில் அடையாளம் காட்டிய தலைவர் கலைஞர் அவர்கள். பொல்லான் இருக்கிறானே என்று கேட்டபோது எங்கள் பாட்டன் தீரன் சின்னமலையுடைய தளபதியாய் இருந்தார் என்று மேற்கு மண்டலத்தின் சமத்துவத்தை பேசி வீதி வீதியால் நீங்க பரப்புகிற போது, ஆம் பொல்லான் இந்த சமூகத்தின் அடையாளம் என்று ஒரு மணிமண்டபத்தை கட்டி கொடுத்து அழகு பார்த்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். இதோடு நிற்காமல் என் அன்னை, என் ஆத்தாள், என்னுடைய முதல் கள போராளி, நம் ஆத்தா குயிலி என்று நாம் வீட்டுக்குள் பேசிய போது, அந்த குயிலி பிறந்த சிவகங்கை சீமையிலே வேலுநாச்சிக்கு பக்கத்திலே, அதுதான் முக்கியம், வேலுநாச்சிக்கு பக்கத்திலே என் பாட்டி குயிலிக்கு ஒரு மணிமண்டபத்தை கட்டி கொடுத்து சமூக சமத்துவம் என்பது எல்லோருக்கும் எல்லாம் என்கிற உங்களுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அந்த தலைவர் தான் இப்போது சொல்கிறார், காலனி என்கிற பெயர் நீக்கம் என்ற ஒரு சமத்துவ அடையாளம் தெரிவித்திருக்கிறார். இது என்ன அடையாளம் தெரியுமா? அன்பு கொண்டவர்களே, ஒருவர் 1000 ரூபாய் கொடுக்கலாம், 2000 ரூபாய் கொடுக்கலாம், 5000 ரூபாய் கொடுக்கலாம், சேலை வாங்கி கொடுக்கலாம், சோப்பு வாங்கி கொடுக்கலாம், என் வீடு கூட கட்டி கொடுக்கலாம். ஆனால் சாதி என்பது மன இறுக்கத்துக்குள், மூளைக்குள் உங்களுக்கும் எனக்கும், ஏன் மேடையில் இருக்கிற எல்லோருக்குமே அழுக்காய் படிந்திருக்கிற சாதி அடையாளம். அந்த சாதி அடையாளத்தை சமத்துவ அடையாளமாக கொண்டு வர வேண்டும் என்றால் பொது சமூக வெளியில் இவன் இன்ன சாதிக்காரன் என்று ஒருவன் சொல்லி பெருமை அடைகிற போது அதை கேட்கிற இன்னொரு சாதிக்காரன், ஆம் நம் தாழ்ந்த சாதியா என்று சிறுமை அடைந்து விடுவானே என்று எண்ணி, இல்லை இல்லை எல்லோரும் சமம் என்று பொதுப்படையாக்குகிற ஒரு முதலமைச்சர் கிடைத்திருக்கிறார். அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். போகிற இடமெல்லாம் எங்களுடைய இளந்தலைவர் உதயண்ணா சொல்லுவார், எப்போதும் சொல்லுவார், புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கருடைய கரத்தை இறுக பற்றுவோம், அந்த கரம்தான் நம்மை எப்போதும் உயர்த்தும் என்று சொல்லுவார். அதைத்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பேச வந்திருக்கிற எங்கள் ஐயா அந்தியூராரும்
எங்கள் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களும் உங்களோடு பேசப் போகிறார். திராவிட முன்னேற்ற கழகம் என்பது வாக்கை தாண்டி திராவிட தத்துவம் என்பது மொழியால் நாம் தமிழர் என்று சொல்ற போது அன்னை தமிழ்தான் எங்கள் சுந்தர தெலுங்கையும் பெற்றெடுத்தது. தெலுங்கும் தமிழும் இங்கு கன்னடமும் மலையாளமும் திராவிட மொழியுடைய மூத்த குடும்பம். இங்கு அருந்ததியரை ஒருவன் தெலுங்கர் என்று சொன்னால் நீ யாரடா தமிழ் என்று சொல்வதற்கு, எங்கள் ஆதிமொழி தமிழடா, எங்களுடைய ஆதிமொழி தமிழடா. அந்த ஆதிமொழியுடைய கிளைமொழி தான் எங்கள் தெலுங்கும் எங்கள் கன்னடமும் எங்கள் மலையாளம். நாங்கள் இனத்தால் திராவிடர், இனத்தால் திராவிடர். மொழியால் பாண்டாண்டு காலமாய் பண்பாடுகளாய் பிரிந்து பழக்க வழக்கங்களாய் பிரிந்து ஒரே நிலக்குடையில் நாங்கள் திராவிடர் என்கிற இனத்துக்கு நிற்கிறோம். அதனால்தான் இதற்கு ஆதி தமிழர் நாங்கள் என்று பெயர் சூட்டியிருக்கிறோம். அந்த அடையாளத்தை தூக்கி சுமங்கள். உங்களுடைய அடையாளத்தை எப்போதும் சேதாரம் இல்லாமல் காப்பதற்கு இந்த முத்துவேல் கருணாநிதி படை துணை நிற்கும். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.